தி ஒடிசி என்னடா ஒடிசி 1001 படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதாவது என்னன்னா, நாம மெயினா நம்மளுடைய 1001 படத்தை நார்மலா ஒரு அட்வென்ச்சரஸ் மூவியா பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு புரியும். ஆனா அதையே ஒரு எக்ஸ்பேண்டபிளான படமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னமும் ரொம்பவே நல்லா புரியும். அந்த படத்துடைய கடைசியில பாத்தீங்கன்னா சோலாஸ் வந்து தோத்துட்டாங்க, அதுவும் கடைசியில தான் வந்து தோத்தாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டியில கண்டிப்பா அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சோலாஸ் வந்து தோத்துருப்பாங்க. ஏன்னா சோலாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஐசோலேஷன் பண்ணிக்கிட்டு ரொம்பவே டீக்ரேட் தான் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில growth அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு எதுவுமே இருந்திருக்காது. growth இருந்தாதான் சர்வைவிங்க்கு ஒரு மீனிங் இருக்கும். ஆனா அவங்க வந்து அது பண்ணாம ஒரு ஐசோலேஷன்ல இருந்துட்டு இருப்பாங்க. செல்வராகவன் பாத்தீங்க அப்படின்னா சோலாஸ் அந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சோலாஸ் இருந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்ரஸே பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட்ரஸ் மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஃபோர்ட்ரஸ் கிடையாது, அதுவே ஒரு சிறை. ஸோ ப்ரைடு காரணத்தினால வெளியில பாண்டியாஸ்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனா அவங்க இல்லாமலே பாத்தீங்கன்னா இவங்களே ஒரு ஐசோலேஷன்ல தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் அந்த கடைசியில வர எண்டிங்ல பாத்தீங்கன்னா அது கடைசி போர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஆக்சுவலி ஒரு சிவிலைசேஷனோட ஒரு எண்டு தான் வந்து அந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதை வந்து செல்வராகவன் ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாரு. 1001 படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.